guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். சார் நீங்க ஆல்ரெடி ரெண்டு போஸ்ட் போட்டீங்களா சார் அப்படினு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களுக்கு, அதாவது நான் 100க்கு 100 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. சார் நான் ஒரு 70 to 80 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் வீடியோ. சார் எங்களுக்கு ரெண்டுமே எதுவுமே படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. கன்ஃபார்மா நீங்க பாத்துக்கோங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க நல்லா படிக்கீங்களோ படிக்கலையோ ஒன் வேர்டு கிராஃப் ஜாமெட்ரி வந்து கன்ஃபார்மா பார்த்துருக்கணும். இதுல நீங்க 30க்கு 20 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போதுங்க. கன்ஃபார்மா 50க்கு மேல எடுத்துடலாம் நான் சொல்ற கணக்கை பார்த்தா. அதுல ஃபர்ஸ்ட் பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஃபர்ஸ்ட் பாடத்தை நான் வந்து 3 கணக்கா கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து அந்த a கிராஸ் b சேர்ப்பு c = a கிராஸ் b சேர்ப்பு a கிராஸ் c, இந்த இதை சரி பார்க்கிறது. ரெண்டாவது வந்து அட்டவணை வரைபடம், அந்த வரிசை ஜோடிகளின் கணம் வரைபடம், அடுத்த அட்டவணை எல்லாம் போடுவோம்ல அந்த கணக்கு. மூணாவது கணக்கு வந்து f of -2 plus f of 1 வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லி போடுவோம்ல. இந்த 3 கணக்கு போட்டிருக்கிறேன். இந்த 3 கணக்கை பார்த்தீங்கன்னா 2 கணக்கு எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து. அடுத்து பாடம் 2, பாடம் 2ல வந்து 2 கணக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த 2 கணக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்கு தான். அதுல ஒரு கணக்கு வந்து 3 + 33 333, இன்னொரு கணக்கு வந்து ரேகா கணக்கு. இந்த 2 கணக்கையும் பார்த்துக்கோங்க. ரெண்டாம் பாடத்துல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம் எழுதிடலாம். அடுத்து பாடம் 3, பாடம் 3 ரொம்ப முக்கியமான பாடம். மீபோவா வர்க்கமூலம், இந்த 2 கணக்கு பார்த்தா போதும், ரெண்டுமே எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். உங்களுக்கு இந்த கணக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க, வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருப்பேன். பாடம் 4, பாடம் 4ல 2 தான். கோண இருசமோட்டி தேற்றம் தேடு தேற்றம், இந்த 2 தேற்றத்தை பார்த்தா ஒரு தேற்றம் எழுதிடலாம். அடுத்து பாடம் 5, பாடம் 5ல வந்து நாற்கரத்தின் பரப்பு மட்டும் பாருங்க, வேற எதுவுமே பார்க்காதீங்க. இதை பார்த்தா ஒரு क्वेश्चन எழுதிடலாம். ஆக மொத்தம் நீங்க ஒன் வேர்டு ஜாப்ஸ் கிராமட்டில வந்து 20 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, மிச்சம் 30 மார்க் இதுல எடுத்துடலாம் அசால்ட்டா. ஸோ நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எதையும் வேற எதையும் திங்க் பண்ணாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க கன்ஃபார்மா 50க்கு மேல எடுத்துடலாம். மினிமம் 50 மார்க், மேக்ஸிமம் 60 மார்க் எடுத்துடலாம். அவ்வளவுதான் கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.